சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு செவ்வாய் தசை 7 வருடம். 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். 22 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய நபர்கள், குரு பயிற்சி ஆனது 2024 குரு பயிற்சி ஆனது எந்த பலன்களும் கிடைக்கல. 2023 சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் வந்தது, எந்த பலன்களும் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தசாபுத்தி பாதிப்புகள் தான். தசாபுத்தியால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள், கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பலன்கள் கிடைக்கல, பயிற்சிகளோட பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இது என்ன மாதிரியா பாதிக்கப்பட்டிருக்கும், எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சனி பயிற்சி பலன்களோ, ராகுகேது பயிற்சி பலன்களோ, குரு பயிற்சி பலன்களோ கிடையாது. இது பொது பலன். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் எந்த கிரக தசையில் கெடு பலன்கள் கொடுக்குது, அது எப்படி இருந்தால் கெடு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் இருக்குது. உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்குது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, படிப்பில் சரியான கவனம் போகல அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லை 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லை 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருந்து அந்த பலன்கள் கிடைக்காம மனசு பாதிக்கப்பட்டு லவ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கொடுத்துருக்கும், படிப்பில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இது செவ்வாய் தசையில் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள். இந்த வருடத்தில் குரு பயிற்சிங்கிறது 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் பார்வைங்கிறது 2ஆம் இடத்துக்கு இருக்குது. குடும்பத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்த்துருக்கலாம், வீட்டில் யாருக்கோ ஒரு நல்ல விசேஷங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னாக்கா அந்த செவ்வாய் தசையோட பாதிப்பு இருந்தாலும் நல்ல பலன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்கா 2024 மட்டும் இல்லை 2025 இவங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கும். இதற்கு அப்புறம் இந்த சனி வக்ரமாகி 8ஆம் இடத்துக்கு போனால் கூட அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலங்களையும் சரி உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்களை பார்க்கலாம். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, இப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலை வாய்ப்பு கிடச்சிருக்காது அப்படின்னாக்கா ராகு தசை உங்களுக்கு சரியில்லை, சரியான இடத்துலேருந்து பண்ணலை. ஏன்னா ராகு தசை நடந்தாலே வெளிநாடு வேலை வாய்ப்பு கொடுத்துடணும், வேலை வாய்ப்பு இங்கேருந்து தேடினா கூட வேலை வாய்ப்பு கொடுத்துடணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், படிப்புக்கேற்ற உயர்வான வேலையை கொடுக்கணும். இது ராகு தசை நல்லா இருந்தால் மட்டுமே. ராகு சரியில்லாத இடத்துல, அதாவது அவயோகத்திலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கெடுபலன்கள் உண்டு. இது எல்லாமே உல்டாவாக நடக்கும். கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்க விடாது, நிம்மதியான வேலை கிடைக்காது. இதெல்லாம் நெகட்டிவாக நிறைய சொல்ல விரும்பலை, நெகட்டிவான பலன்கள் நிறைய நடக்கும். ராகு அப்படிங்கிற கிரகத்தை பொறுத்த வரைக்கும் 10 டீட்டெயிலுக்கு மேலே எடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த அளவுக்கு வீடு கொடுத்த கிரகம், ராகு ஏறின நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதியோட இருக்கக்கூடிய இடம், இது எல்லாத்தையுமே பார்த்தா தான் முழுமையான பலன்களை கணிக்க முடியும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு, சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. திருமண வாழ்க்கையை எப்படி நிர்ணயிக்கும் அப்படின்னாக்கா, இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசை, அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில பேருக்கு 17, 18 திருமணம் கூடி வந்துடுது. அது செவ்வாய் தசையில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, லவ்னால நிறைய நெருக்கடிகள், இல்லை திருமணம் சார்ந்து கூடி வந்துடுறது, திருமணத்தை கொடுத்துறது, இது எல்லாமே இந்த செவ்வாய் தசை சரியில்லைன்னா அது நடக்கும். அந்த வயசு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு செவ்வாய் தசை நல்லா இருந்தாலும் நடந்துடும். ராகு தசை காலங்களில் 22 வயசுக்கு மேலே வருது அப்படின்னாக்கா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய வயசு, வேலை வாய்ப்பு கிடைச்ச பிறகு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலம். அப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இந்த திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிம்மதி இருக்கும், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது திருமண வாழ்க்கை ஒன்று நல்லா இருந்துச்சுனாலே போதும். திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இல்லைன்ற பட்சத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் சரி, நிம்மதி இருக்காது. இந்த ராகு எப்படி இருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் லக்னத்துக்கு எந்த லக்னமாகனா இருங்க, அந்த லக்னத்துக்கு
ராகு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு கிரகம் வந்து யோகராக இருக்கணும். யோகராக இருந்தார்னு வச்சிங்களேன், ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். மறையாமல் இருந்தால் மட்டுமே யோகம். அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறையாமல் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி அந்த கிரகம் மறைஞ்சிருக்கு, 6, 8, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா 18 வருடங்களும் உங்களுக்கு கெடுபலன்கள் உண்டு. ராகு தசையில் 12 வருடங்கள் ஒரு பலன், அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் ஒரு பலன். உங்கள் சுய ஜாதகத்தோட பலன்களை பொறுத்து இந்த 18 வருடமும் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவயோகத்தில் இருந்துச்சு, மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சு, சூரியனோட அஸ்தங்கத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நல்ல பலன்களே கிடையாது. ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், 18 வருடங்கள் முழுமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நீசமாக இருந்தாலோ இல்லை மறைவிடங்கள் இருந்தாலோ கெடு பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இது 1க்கு மேற்பட்ட திருமணங்கள், 2க்கு மேற்பட்ட திருமணங்களையும் கொடுக்கும். தவறான உறவு முறைகளையும் கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் முதல்ல லவ் மேரேஜை கொடுக்கும். லவ் மேரேஜில் வந்து நிம்மதி இருக்காது, பிரிவு கொடுக்கும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். ராகுதசை சரியில்லைனாவே லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய கொடுக்கும். லவ் மேரேஜை கொடுக்கும், அதில் வந்து பிரிவுகளை கொடுக்கும். அடுத்த ஒரு திருமணத்துலேயும் வந்து நிம்மதி இருக்காது, அதுவும் பிரிஞ்சு இன்னொருத்தர் கூட வாழக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இது எல்லாருக்குமே இல்லை, ஒரு சிலருக்கு மட்டுமே, இந்த ராகு தசை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இந்த திருமணம் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுனாக்கா இப்போ கூடி வந்துடும். அநேகமாக 2024 முடியத்துக்காட்டியும் உங்களுக்கு கூடி வந்துடும். அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே உங்களுக்கு திருமண பிராப்தம் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா 2வது திருமணத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா அதுவும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். கடன் பிரச்சனை தீரும் ஒரு சில பேருக்கு. 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா இப்போ சனி வக்கர காலங்களில் கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைக்கும். குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. இது உங்களுக்கு கடன் பிரச்சனை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுத்துரும். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை தான். 10ஆம் இடத்துல குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது, பொருளாதார வளர்ச்சி உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இந்த காலகட்டங்களில். இது குரு பயிற்சி பலன்கள் மட்டும் இல்லை, சனியோடைய பலன்களை நம்ம எடுக்கிறோம், ராகு கேது பலன்களை நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே தசா புத்தி பாதிப்புகள் எப்படி வருது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். குரு தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு சிறப்பான தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். வேலை வாய்ப்பில் மாற்றம் இல்லையா, இதன் பிறகு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் கொடுத்துரும். பொருளாதார வளர்ச்சி, கடன் பிரச்சனைகள் இருந்தால் கடன் பிரச்சனைகள், தாயாரோட உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படி இப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா இதில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். குரு அப்படிங்கிற கிரகம் இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகம். உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாகி இருந்தால், வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்து தசை நடத்தக்கூடிய குரு பகவான் வக்கரமாகி இருந்தால் மிக சிறப்பு. எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. சனி தசை நடக்கும்போது நிறைய மன உளைச்சல்கள், மனசார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த காலங்கள் அப்படிங்கிறது, இந்த நேரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான மேன்மை உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. ஏன்னா சனி வக்கரமாக இருக்குது. சனி தசையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, இப்போ சனியோட வீட்டில் இருந்தாலோ உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த சனி தசைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதே 6, 8, 12 இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக இருந்து 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மிகவும் சிறப்பு. நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் இந்த டைமில். சனி வக்கரமாக இருக்குது. இப்போ சனி தசையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சனி தசையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தீரும், கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்குது, ஓரளவு ரிலீஃப் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. கோச்சார நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். 8ஆம் இடத்துக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ 2025 சென்ட்ரு பகுதியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போவே தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் மாற்றக்கூடிய எண்ணத்தை இப்போதே ஏற்படுத்தும். ஒரு இடம் மாற்ற வைக்கும், அப்படி இல்லைனாக்கா வேலை விட்டுட்டு இன்னொரு வேலை தேட வைக்கும்.
இது மாதிரியான மனக்குழப்பங்களை கொடுக்கும், நிலையான எண்ணங்களை கொடுக்காது இந்த சனி தசை அப்படிங்கிறது. நீங்கள் எதுவுமே சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எந்த முடிவுமே எடுங்க. 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இது 2ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. சிறப்பான தசைன்னு சொல்லிக்கலாம். நோய் நொடி பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். 2024 முடியறதுங்காட்டியும் 2025 குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு வருது. சனியோடைய நகர்வு 8ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது, குருவுடைய நகர்வு உங்களுக்கு நல்லா இருக்குது, அந்த பயிற்சியெல்லாம். அப்போது சிறப்பான யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்ல, நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார நகர்வுகள் படி குரு பயிற்சியான பிறகும், சனி பயிற்சியான பிறகும், ராகுகேது பயிற்சியான பிறகும் எந்தவித மாற்றமும் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அதிகபட்சமான கெடுபலன்கள் அப்படின்னாக்கா அது தசாபுத்தி பாதிப்புகள் தான். இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை இந்த நேரங்களை கொடுக்கும். நன்றி.